friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க வியூ அப்படின்ற டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வியூ அப்படின்ற டாப்ல பார்த்தோம் அப்படினா நம்ம டாக்குமெண்ட் எப்படி வியூ பண்ண வைக்கிறது, தென் வந்து எப்படி மல்டி ஒர்க் புக் கிரியேட் பண்றது, சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தோம் அப்படினா ஒர்க் புக் வியூஸ் அப்படின்ற குரூப் இருக்கு, தென் ஷோ அப்படின்ற குரூப், ஜூம் அப்படின்ற குரூப், அடுத்ததுனா விண்டோ, அப்புறம் மேக்ரோஸ். ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு குரூப் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குரூப் என்னென்னு பார்த்தோம்னா ஒர்க் புக் வியூஸ் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸல் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா என்டையருமே எல்லாமே நமக்கு இப்போ ஷோ ஆகுது. ஓகேங்களா, தென் இது வந்து நார்மல் வியூன்னு சொல்லுவோம். இதுவே பேஜ் லேஅவுட் அப்படின்ற வியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பேஜ் லேஅவுட், அதாவது A4 ஷீட்டில் எப்படி நம்மளோட கண்டென்ட் இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான வியூவை நமக்கு இது ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ பேஜ் பிரேக் வியூ அப்படின்றது. ஸோ இப்போ நார்மல் வியூவில் வச்சுட்டு தென் இப்போ வந்து சில டேட்டாஸை இப்போ நம்ம டைப் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ டேட்டா 1, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா LM Techs. ஸோ இப்போ நான் 2 வேர்டை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ போய் பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ண கண்டென்ட் வரைக்கும் தான் எனக்கு வந்து பிரேக் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்ற பேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தோம்னா பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே என்ன மெசேஜ் எனக்கு ஷோ ஆகுது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி என்னால் இந்த பேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், அதுதான் இந்த மெசேஜ் ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள், ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ரோ வரைக்கும் மட்டும் வேண்டாமல் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பேஜ் 1 அப்படின்ற மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு மார்க் காமிக்குது. ஓகேங்களா, தென் கஸ்டம் வியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இது வந்து நம்ம நார்மல் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா LM Techs மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டம் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு நேம் தரேன். ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு வியூ 1 அப்படின்னு தரேன். ஸோ வியூ 1 கொடுத்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு தரேன். ஓகேங்களா, தென் இந்த டேட்டா 2 சூஸ் பண்ணிவிட்டு அகைன் கஸ்டம் வியூவில் போயிட்டு ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வியூ 2 அப்படின்றது தரேன். ஸோ வியூ 2ன்னு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு தரேன். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். தென் இப்போ கஸ்டம் வியூவில் போயிட்டு நம்ம ஆட் பண்ண 2 வியூ 1 வியூ 2 அப்படியுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்திங்கன்னா அது நமக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, தென் கஸ்டம் வியூவில் போயிட்டு இப்போ வியூ 2 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தனா அந்த வியூ 2 நான் எந்த செல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுதான் கஸ்டம் வியூ அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து எந்த டூல் பாரோ இல்லை டேப்ஸோ இல்லை வந்து குவிக் ஆக்சஸோ ரிப்பனோ ஸோ எதுவுமே ஷோ ஆகாது. ஒன் அண்ட் ஒன்லி என்னோட எக்ஸல் ஷீட்டும் அதில் இருக்க ரோஸ் அண்ட் காலமும் அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஸ்க்ரால் பார் மட்டும் இது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். இதை தான் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். தென் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் புக் வியூஸில் இருக்க டூல்ஸ். தென் அடுத்து பார்க்க போகிறது ஷோ அப்படின்ற குரூப். ஸோ இதில் வந்து எதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்டில் வியூ ஆகணும் வியூ ஆக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் லைன்ஸ் அப்படின்றது இப்போ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் வேண்டாம் பிளெயின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடலாம். தென் அடுத்தது ஹெட்டிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா பஸ் வேணும்னா நம்ம ஷோ பண்ணிக்கலாம், வேணான்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஷோ அப்படின்ற குரூப்பில் இருக்கிற டூல்ஸ். தென் அடுத்து பார்த்தோம்னா ஜூம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது சேம் இதே ஜூம் ஆப்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே ரைட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 0லேருந்து நம்மளால் 400 வரைக்கும் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதே ஆப்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேயே இருக்குது. ஸோ வந்து 200ல் ஜூம் ஆகணுமா இல்லை ஃபிட் செலெக்ஷன் ஆகணுமா அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே ஜூம் பண்ணிக்கலாம். 100% கிளிக் பண்ணலாம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக 100% வந்துடும். நெக்ஸ்ட் ஜூம் டு செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ நம்ம எங்கே கிளிக் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் எனக்கு அது வரைக்கும் எனக்கு நல்லாவே ஜூமாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக 100 வரைக்கும் வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ விண்டோ அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த விண்டோ குரூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே டாக்குமெண்ட் வந்து எனக்கு மல்டி டைம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ சேம் டாக்குமெண்ட்டை வெவ்வேறு நேமில் நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா மற்ற டாக்குமெண்ட்டில் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த விண்டோ அப்படின்ற குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் யூஸ் பண்ணி இப்போ நியூ விண்டோ அப்படின்ற டைப் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 16 டேட்டா மாதிரி என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ போய் விண்டோஸ் குரூப்பில் இருக்க நியூ விண்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட இப்போ ரெண்டு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஒன்று வந்து புக் 1.1 இருக்கிறது, தென் புக் 1.2 அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சில சேஞ்சஸ் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வைக்கலாம், தென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதே சேஞ்சஸ் நான் வந்து அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா அங்கே போய் பார்த்தாலும் எனக்கு சேம் சேஞ்சஸ் இந்த இடத்துல எனக்கு அப்படியே ஆகிருக்கும். ஸோ
நம்ம என்ன பண்ண தேவையில்ல, சேம் டாக்குமெண்ட்டை 2 நேமில் சேவ் பண்ண தேவையில்ல. ஒரு டாக்குமெண்ட்டில் செய்கிற வேலையை இன்னொரு டைம் நம்ம போய் செய்யணும் அப்படின்ற எந்த நெசசரியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நியூ விண்டோ அப்படின்றது. ஒரு டாக்குமெண்ட்டில் ஏற்படுற சேஞ்சஸை சேம் இது க்ரியேட் பண்ண டூப்ளிகேட் டாக்குமெண்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 3 டைம் நான் டாக்குமெண்ட்டை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அரேஞ்ச் ஆல்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டாக்குமெண்ட் இருக்கோ அத்தனை டாக்குமெண்ட்டும் டைல்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து அதுவே வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 இருக்கிறதுனால ஸோ 1 நாள் ஃபுல் வியூவாக இருக்குது, தென் வந்து 2 ஹாஃப் வியூவாக இருக்குது. தென் அரேஞ்ச் ஆலில் ஹரிசாண்டல்னு கொடுத்தோம்னா ஸோ இப்போ 3மே எனக்கு வந்து ஹரிசாண்டல் வியூவில் எனக்கு ஷோ ஆகும். தென் ஹரிசாண்டல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெர்டிக்கல் அப்படின்றது. ஸோ 3 டாக்குமெண்ட்டுமே எனக்கு வெர்டிக்கலில் ஷோ ஆகும். எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் இது நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். தென் கேஸ்கேட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ விண்டோஸ்லாம் எனக்கு அரேஞ்ச் ஆகி கொடுத்துரும். ஸோ இந்த விண்டோஸ் கிளிக் பண்ணால் இது இருக்கும், தென் இது கிளிக் பண்ணால் இது நமக்கு ஷோ ஆகும். 1 by 1 எனக்கு இது பேக்கில் அதுவே அரேஞ்ச் ஆகிக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நேம் 1, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்ஜெக்ட் 1. ஸோ இப்போ இது ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப் டு வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ இந்த இடத்துல ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் நேமை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சில ஹெட்டிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரோ வைஸும் இருக்குது, காலம் வைஸும் இருக்குது. ஸோ இதே ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து மேலே இருக்கிறதெல்லாம் ஹைட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டாப் ரோ ஃப்ரீஸ் ஆகணுமா இல்லை காலம் ஃப்ரீஸ் ஆகணுமா அப்படின்ட்டு. இப்போ நான் ரோ அப்படின்றத கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த இடத்துல என்னோடய மெயின் ரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹெட்டிங் எனக்கு மூவ் ஆகலை, அது எனக்கு கீழே கண்டினியூஸாக ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும்போது ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்றது இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைடில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய காலம் எனக்கு ஹைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காலமில் இருக்க ஹெட்டிங் ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அந்த காலத்தை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேனில் போய்ட்டு ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன் என்னோடய பேஜை. எனக்கு இப்போ ஏ அப்படின்ற காலம் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் டேட்டாஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சைடில் இருக்க காலம் ஆகட்டும் இல்லை வந்து டாப்பில் இருக்க ரோ ஆகட்டும் இது ஃப்ரீஸாக இருந்தது அப்படின்னா நம்மளால் டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஸ்ப்ளிட் அப்படின்றது. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சேம் டாக்குமெண்ட்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ 2ஆக மட்டும் இல்லை நம்ம எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம். தென் அடுத்து இந்த ஸ்ப்ளிட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிடலாம், உங்களோட டாக்குமெண்ட் நார்மலாக வந்துடும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஹைட் அப்படின்றது. ஸோ பாருங்கள் என்டையர் ஷீட்டுமே எனக்கு ஹைட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷீட் ஷோ ஆகணும் அப்படின்னா அன்ஹைட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஹைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நம்ம மொத்தமாக 3 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட்டில் இருக்க 1.3 அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எனக்கு இந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு வியூ ஆயிடுச்சு. தென் அன்ஹைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 டாக்குமெண்ட் ஹைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அண்ட் அன்ஹைட் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியூ சைட் பை சைடு அப்படின்றது. இப்போ நம்மக்கிட்ட என்டையர் டாக்குமெண்ட் இருக்குது, அது வந்து நான் இப்போ 1 by 1 பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் இதை வந்து சைட் பை சைடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சின்காரன்ஸ் ஸ்க்ராலிங் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு என்டையர் 2 ஷீட்டுமே எனக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகணும்னா நமக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கணும். இது டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு ஷீட்டை மட்டும் தான் மூவ் பண்ணிக்க முடியும், இன்னொரு ஷீட்டை நம்மளால் சேர்த்து மூவ் பண்ண முடியாது. அட் அ டைமில் 2மே மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த டூல் நமக்கு எனேபிளாக இருக்கணும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் விண்டோ பொசிஷன் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணனா ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் ஃபஸ்ட் எப்படி இருந்ததோ நமக்கு அந்த மாதிரி மாறிடும். தென் அடுத்து பார்த்தோம்னா சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்மளால் சேவ் பண்ணிக்கவும் முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் விண்டோஸ் அப்படின்றது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்
1:3 அப்படின்ற டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவே நேமை ஜென்ரேட் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் இங்கேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் 1:2 அப்படின்றத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ விண்டோஸோ இல்லை வந்து நான் போய் ஓப்பன்லேயும் சூஸ் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்தே நான் டாக்குமெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ மேக்ரோஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு இடத்துல கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஸோ எல்லாம் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டிசைன் ஃபார்மேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அது ஒவ்வொரு டைமும் நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டே இல்லாமல் அவங்களுக்கு வந்து இதை நான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அதாவது ரெக்கார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்து எல்லாம் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இப்போ ரெக்கார்ட் மேக்ரோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மேக்ரோஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ மேக்ரோஸ் 1ன்னு கொடுத்துட்டு தென் இப்போ இது வந்து ரெக்கார்ட் மோட் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஸோ போய் நீங்கள் ஒரு ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. இப்போ இதுதான் உங்களோட ஃபார்மேட். இப்போ வியூவில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் ரெக்கார்டிங்கிறத கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போ அகைன் வியூ மேக்ரோஸ்க்கு போகலாம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணது நமக்கு இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இதோட எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வேறு ஒரு கண்டென்ட்க்கு எனக்கு அப்ளை ஆயிடும். ஸோ என்ன வேணாலும் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒருத்தருக்கு நான் உட்காந்து சொல்லி கொடுத்து அவங்க புரிஞ்சு அதை செய்யறதுக்கு ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ரோஸ் அப்படின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வியூ அப்படின்ற டேப்ல இருக்க குரூப்ஸ் இதுக்குள்ளே இருக்க டூல்ஸை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துறோம். ஸோ இந்த டூலை நீங்களும் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.